இவர் கூட வரும்போது நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பேன். அப்படியா? ஆமா. ஏன்னா ஓகே. நெடுமாறன் கூட பண்ணும்பொழுது, ஏன்? ஏன்னா அவரு ஒரு உள்ள தலைவாசல் வச்சுன்னு ஒரு நடிகர் இருக்காரு. ஓகே. அவரு நம்மளும் பெர்ஃபார்மர் தானே சார். பெர்ஃபார்மர் தான். ஆ. ஸோ அதனால எந்த இடத்துல அவர் எடுப்பாருன்னு எனக்கு தெரியும். ஓகே. அந்த புரிதலுக்காக. அவரும் ஜாக்கிரதையா இருப்பாரு. அவர் ஏன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு தலை சிறந்த நடிகரா இருக்காரு அப்படின்றதுக்கு அது ஒரு உதாரணம். அவருடைய அனுபவத்துக்கு முன்னாடி நான் இல்லை. நான் ஒன்றும் சாதாரணமான ஆள். ஆனா நாங்க 2 பேரும் நடிக்கும் பொழுது அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பார். என்ன பண்றோம் அப்படி அது எனக்கு தெரியும் பார்க்கும்போது. சரி, சரி. அந்த சீனை கேட்டுப்பாரு. என்ன செய்யணும்னு கேட்பாரு. புரிதல் எங்கேயாவது ஒரு சின்ன குழப்பம் இருந்ததுன்னா அதை டைரக்டர் கூப்பிட்டு கேட்பாரு. கேட்டுட்டு நான் அப்படி சொல்றது ரைட் தானேன்னு கேட்பாரு. என்ன கேட்பாரு? கோன் சார் இது கரெக்ட் தானே, நான் உங்களுக்கு புரியுதா? நீங்க நான் சொல்றது கரெக்ட் நினைக்கிறீங்களான்னு கேட்பாரு. இது இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு உரையாடல். ஓகே, ஓகே, ஓகே. ஏன்னா இந்த 2 கேரக்டரும் வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு நல்ல 2மே நல்ல கேரக்டர் தான். தனிப்பட்ட முறையில்